உங்க 2 பேரும் தான் மேடம். என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? அது நீங்க தான் டயர்டா இருக்கீங்கல்ல, நீங்க தூங்குங்க, காலைல பேசிக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு எந்த டயர்டும் இல்லை. இங்க திரும்புங்க. ஆத்தி செத்தோம், வேற வழி இல்ல. ஹாய், 2 பேரும் தூங்கல? அதானே, என்ன 2 பேரும் இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க ஹெல்த் தானே வீணா போகும். காலை ஆஃபீஸ் பண்ணல, போங்க போய் தூங்குங்க. ஆமா, நீங்களும் போய் தூங்குங்க, நாங்களும் போறோம். ஏய், இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க 2 பேத்தையும் கொண்டுரும் பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ லேட்டு? ஐயோ, அது ஆகாஷ் இருக்கான்ல, அவன் அட்ரஸ் எனக்கு தெரில, என்ன அது வரைக்கும் கூப்பிட்டு போறீங்களான்னு கேட்டானா, அதான் நாங்களும் ஒரு ஹெல்பிங் மைண்டில் போய் விட்டுட்டு வந்தோம். ஓ, அது சாதாரணமாக ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்தாலே அவனே கூப்பிட்டு போய் விட்டுருப்பானே. அட ஆமால, பாரு அருண், எனக்கு அது தோணாம போயிடுச்சு. நடிக்காதடி. நிஜமா எங்களுக்கு அது தோணல அருண். எல்லாம் ஓகே, அவனை கூப்பிட்டு போய் விட்டு வந்தீங்க. ஆனால் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? போகிறப்பே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்தோம், லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்போ அவன் கூட போய் சாப்பிட்டு அவனை குழந்தல்ல அவனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இல்லை அருண், அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, தெரியாதுல்ல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் போக போகிறோம்? ஆமாம் தானே அன்னைக்கு? ஆமாம், அவ்வளோ நாங்கள் இதுக்கப்புறம் எதுக்கு போக போகிறோம்? அதான் அவனுக்கு தெரியும்ல இனிமே. சரி, எல்லாம் ஓகே. ஃபோனு ஒன்று எதுக்கு வச்சுருக்கீங்க? ஏதோ எமர்ஜென்சினா கால் பண்ணேன். அப்போது லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் தானே? ஆமாம், ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அது எப்படி 2 பேரோட ஃபோன்லேயுமா? நாங்கள் 2 பேருமே அதை கண்டுக்கல. இப்போ என்ன நிற்க வச்சுட்டு இத்தனை கேள்வி கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதானே, நீங்கள் போய் தூங்குங்க, போங்க, நாங்களும் போகிறோம். ஹலோ ஹலோ, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட்டுற மாட்டோம். நிக்கி இங்கே வா. நானா? எதுக்கு? ஆத்தி டார்லிங், இங்கே வாங்கடா தங்கம். இல்லை வேணாமே, நான் வேணா உள்ளே போகிறேன். நிக்கி கூட பேசிட்டு வரட்டும். நிக்கி நீ போடி. ஏண்டி எருமை, என்ன மட்டும் கோத்து விடுறியா? இல்லை நீங்கள் ஆத்திக்கிட்ட பேசுங்க, நான் போகிறேன். இப்போ உங்கள் 2 பேரையும் நான் உள்ளே போய் படுங்கன்னு சொல்லவே இல்லையே. ஆத்தி நீங்க வா. அதானே, இப்போ நிக்கி நீ வரியா இல்லை நான் வரட்டுமா? எப்படிடி சிரிச்சுக்கிட்டே எல்லா கேள்வியும் கேட்குறானுங்க? அதான் எனக்கே தெரியல. சரி வா, என்ன நடக்க போதோ. ஆத்தி. அதோ வந்துட்டாரு நிதிஷ். நிதி சாரிடா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். சரி, உன்னை இங்கே வான்னு தான் சொன்னேன், இப்படி வந்து மேலே உட்கார சொல்லியே. ஆமால்ல, சாரி, நான் எந்திரிச்சிடுறேன். நான் உன்னை எந்திரின்னு சொல்லவே இல்லையே. என்னதான் என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்லலாம்? சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு. என்ன? முடியாது. என்ன சொன்னாலும் செய்வானே. அது அருணன் இருக்கான்ல, அருண் நான் முன்னாடி எனக்கு உனக்கு கிஸ் பண்ணதே இல்லைல்ல. பண்ணிருக்க முடியாது. Love you so much, it's like a dance in the rain. Every step, every twirl feels so insane. ஹே, என்னாச்சு? நான் உன்னை எதுவுமே கேட்கலையே, அதுக்குள்ளே இப்படி டல் ஆயிட்ட? அருண் சாரி. எதுக்கு? இல்ல, நாங்க பாட்டுக்கு போய் அவன் கூட சாப்பிட்டுட்டு அவனை. அருண். சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அதான் சொன்னமே. ஒழுங்கா சாப்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமாண்டா, சாப்பிட்டோம். சரி, என்ன சாப்பிட்டீங்க? அருண், நான் எப்பயும் போல நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன், அவதான் சப்பாத்தி சாப்பிட்டா. சரி. என் மேல கோவமா? சே, நான் எது கோமல கோவப்பட போறேன்? அது என் செல்லக்குட்டி மேல. நிஜமாவா? ஆமாண்டி, நான் எதுக்குடி கோவப்பட போறேன்? இல்ல, காஃபி ஷாப்க்கு வந்த, அப்புறம் இப்ப நான் லேட்டா வந்திருக்கேன்ல, அதுவும் ஆகாஷ் கூட சுத்திட்டு வந்தேன். அது சும்மா தான் வந்தேன். அதான் நாங்கள் உடனே கிளம்பிட்டோமே. உண்மையாவா? ஆமாண்டி செல்லம். அப்போ நான் ஆகாஷ் கூட போயிட்டு இருந்தது உனக்கு கோவம் இல்லையா? சேச்சே, இல்லை என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்ன சொல்ற? நிஜமாவா? ஏய், நீ என்னோட ஆத்திடி, எனக்கு தெரியாதா? நீ யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே. அருண், நீயா பேசுற? உண்மையாவா? ஏன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசினேன்? இல்ல, நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா ஏய் பட்டோ, நீ எங்கே போனாலும் யார் கூட போனாலும் நீ என்னோட ஆர்த்தி தான். எப்படியா இருந்தாலும் நீ என்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்ப, கரெக்டா? ஸோ அதனால் நான் எதுக்கிட்டு பே பண்ணணும்? நான் ஏன் கோவப்படணும்? எனக்கு உனக்கு பிடிக்கும்டி, நான் உன்னை நம்புகிறேன், சரியா? தேங்க்ஸ் அருண். ஹே, இது கூட நல்லா இருக்கே. அவ்வளோதானா? ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்னை இவ்வளோ நம்புற, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க அருண். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு கோவமாக தாண்டி இருந்தது, அதுக்காக தான் நான் காஃபி ஷாப்க்கே வந்தேன்.
ஆனால் நிதிஷ் எனக்கு ஒரு சில விஷயம் புரிய வச்சான். அதுக்கப்புறம் நான் உன்னை ஃப்ரீயாக விட்டேன். நீ எங்கே வேணாலும் போ, யார் கூட வேணாலும் போ, சரியா? ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போயிடணும், புரியுதா? ம் புரியுது. சரி நான் போய் தூங்குறேன். ஏ அதுக்குள்ளே உன்னை விட்டுருவானா? ஆனா In that twangy tune, there's more than meets the ear. Heartfelt words only lovers hear. Even my என்னடா நீ உன் பொண்ணு பார்க்க முடியலன்னு கவலையா? கவலை இருக்குதான்டா, ஆனா சந்தோஷமா இருக்கு. என்னடா சொல்ற? டேய், இவ எப்பயுமே என் பொண்ணை எங்கேயுமே விட்டது இல்லடா. ஏன் சொந்தக்காரங்க வீட்டுல கூட தங்க விட்டது இல்லைன்னா பாத்துக்கோ. ஏன் அவகிட்டயே வச்சுதான் வளர்த்துருக்கா. அதான் என் பொண்ணு எப்படி போய் ஒரு குடும்பத்துல வாழ்வா, என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவான்னு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தேன் அவ கல்யாண விஷயத்துல. ஆனா இப்ப பாரு, நிம்மதியா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காடா அவ. அதுவும் இல்லாம எங்களை எதிர்பார்க்காம இருக்கா பத்தியா? ஆமாண்டா, நான் கூட நேற்று ஸ்ரீ வருவான்னு தான் நினைச்சேன். கடைசியில வரல. சரி, அவங்க கூட எல்லாம் ஜாலியா இருக்கா போல. ஆமாண்டா, விடு. அப்படி இருந்து அவளும் பழகட்டும், நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். இனிமேலாச்சும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம். நான் கூட இந்த பசங்க எல்லாம் என்னத்த அப்படி பண்ணிட்டு போனானுங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நமக்கே பாடம் சொல்லி கொடுத்துருவானுங்க போல. நல்லா தானே இருக்கானுங்க, நல்லா எல்லாத்தையும் பார்த்து பண்றானுங்கல்ல. ஆமாண்டா. ஆமா, ஏதோ பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு? உன்னதாண்டா அனுப்பலான்னு பார்த்தேன். நீ வேற ஒய்ஃப் கூட இருக்கணும்னு சொல்லிட்டியா? ஸோ அதனால நான் வேற ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பார்த்துப்பான். ஆமாண்டா, நான் பக்கத்துல இல்லாத நேரத்துல போய் ஸ்ரீ வீட்டுல எது பிரச்சனை பண்ணானா எதுக்கு? அதனால தான் யோசிக்கிறேன். விடுடா, போக போக அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க. நீ எதுவும் பெருசா அவங்க கிட்டலாம் கத்திட்டு இருக்காத. நான் எங்க கத்துறேன்? தினமும் போனா அவ தான் புலம்பி தள்ளுறா. அவன் எப்படி இருப்பாளோ, என்ன பண்ணுவாளோ, அவன் நல்லா இருக்க மாட்டா, அவன் கூட எப்படி சந்தோஷமா இருக்க போறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காடா. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும்டா. அப்பா உள்ளோட விக்கி. அப்பா ஸ்ரீ, எப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நான் ஜாலியா சூப்பரா இருக்கேன். அது தெரியுதுமா. அம்மா, நேத்து என்ன ஆபீஸ் பக்கம் வரல? அது அவங்க கூட இருக்கணும்னு தோணுச்சா, அதான் வரலப்பா. அங்கிள் இன்னைக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தேன் அவளை. விக்கி சரி விடுங்க மாப்பிள்ள, அவங்க கூட இருந்துட்டு போட்டோம். என்னம்மா ஸ்ரீ, எப்படி இருக்க? அங்கிள் நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் விக்கி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என்னப்பா? ஒழுங்கா ஆபீஸ் ட்ரெஸ்ல வாங்க, எத்தனை தடவை சொல்றது? பா இதான்ப்பா ஃப்ரீயா இருக்கு. டேய் விடுடா. வந்துருவியா ஒண்ணு? சரிங்க சார், உங்க மாப்பிள்ள நான் எதுவும் சொல்லல. டேய், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போறானுங்க, விடு. நீ ஏன் தேவையெல்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ணாத, விடு. சரி விக்கி, ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், கொஞ்சம் செக் பண்றியா? சரிங்கப்பா. சரிம்மா ஸ்ரீ, நீங்க உட்காரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. என்னப்பா விக்கி, ஸ்ரீ ஏதாச்சும் சேட்டை பண்றாளா இல்ல பிரச்சனை பண்றாளா? அட அங்கிள், அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். அங்கே இருக்க அறந்தவாளுங்க கூட சேர்ந்து இவளும் பண்ணட்டும். அதான் நாங்கள் இருக்கோமே பார்த்துக்கிறதுக்கு. சரிப்பா, சரி சரி, நான் வரேன். சரிங்க அங்கிள். டேய் வரேன்டா. சரிடா. விக்கி, என்ன மேடம்? எங்க அப்பா உங்ககிட்ட என்ன கேட்டாரு? அது ஒன்றும் இல்லை. விக்கி சொல்லுங்க. அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வேலையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இதோ பண்ணுறப்பா, ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ உட்காருமா ஸ்ரீ. சரிங்க அங்கிள். என்னம்மா ஸ்ரீ, ஒழுங்கா பாத்துக்கறானா? பாத்துக்கிறாரு அங்கிள். ஐயோ, இவர் வேற காலையிலேயே சிஸ்டத்தில் உட்கார வச்சிட்டாரு. போர் அடிக்குதே கடவுளே. என்ன இங்கே உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? ஸ்ரீ, ஏ ஸ்ரீ. டேய் விக்கி, அப்பா. வேலையை பாரு, அப்புறம் என்ன இருந்தாலும் பேசிப்பியா, சரியா? சரிங்கப்பா. ஏ ஸ்ரீ, என்னடி எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஒன்னும் இல்லை விக்கி. டேய், அப்பா. இப்ப எதுக்கு நீ அவ்வளவு திட்டுற? உன் வேலையை பாரு. சரிங்கப்பா, சரி. அடைச்ச இவர் வேற, இவ்வளவு வேற இப்படி பக்கத்துல குறைச்சி சும்மாவே இருக்க முடியல. இவர் வெளில போனா கூட பரவாயில்ல, போகவும் மாட்டாரே. ஐயோ, இந்த நேரத்துல அவருக்கு எந்த போனும் வராதா? ஐயோ, சரி வேலையாச்சும் பார்ப்போம். அது எதுவும் நடக்காது போல. சரிம்மா ஸ்ரீ, நான் வெளில போறேன், வரியா? ஆஹா, வெளில போறாரா? இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். ஐயோ, இவன் என்ன சொல்ல போறா? ஏ ஸ்ரீ, என்ன? வரலன்னு சொல்லு. என்ன விக்கி? வரலன்னு சொல்லுடி. ஸ்ரீ. அங்கிள் உண்டதாமா, வரியா வெளில போலாம்? ஏ ஸ்ரீ, வரலன்னு சொல்லுடி.
என்னம்மா எதுவும் சொல்றானா? இல்ல இல்ல அங்கிள், இல்ல நான் வரல, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். டேய் அப்பா. சும்மா அவளையே பார்த்துட்டு இருக்காம வேலையை பாரு. சரிங்கப்பா, சரி சரி. சரிடி தங்கம், சரி. அது நான் சிரிக்கல விக்கி. அப்படியா? நம்பிட்டேன். விக்கி என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஏண்டி உன்னை அப்படி பக்கத்துல வச்சுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? விக்கி இது ஆபீஸ் விக்கி, அங்கிள் வந்துட போறாரு. ஆஃபீஸ் தானே? விக்கி வேணாம் விக்கி, சொல்றது கேளு. எனக்கு வேணுமே. வேணாம். Dusty roads and evening skies. டேய் அப்பா. விக்கி இதுக்குதான் சொன்ன வேண்டான்னு. டேய் இது ஆஃபீஸ் தான். அப்ப நீ தான் வெளில போனீங்களே, என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? டேய் என்னடா பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வைக்கலாம். என்னடா சொல்ற? டேய் அவங்களுக்கு இப்பதானே மேரேஜ் ஆயிருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அதனால அப்படி அனுப்பிச்சு வைக்கலாம்டா. அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்கல்ல. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்புறம் என்ன, போட்டோம் விடு. ஸ்ரீ பாடி முன்னாடி. போங்க, நானும் வரல. ஏன்டி இப்படி பண்ற? வாடி. டேய் சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நீயும் ஸ்ரீயும் போங்க, போய் நீ அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஒரு 4 நாள் தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிங்கப்பா, சரி நான் பேசிட்டு சொல்றேன். என்னப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுமா? ஆமா அங்கிள், உங்களுக்கே தெரியும்ல. சரிப்பா பேசிட்டு சொல்லுங்க. என்னம்மா ஸ்ரீ ஓகேவா? அப்பா சரிடா, அவ ரொம்ப வெக்கப்படுறா போல. டேய் நான் வெளில போயிட்டு வரோம், 5 நிமிஷத்துலயே வந்துருவோம், தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிங்கப்பா. வாடா நம்ம போலாம். ஸ்ரீ அவங்க போயிட்டாங்க. போங்க விக்கி. உண்மையாலுமே போயிட்டாங்கடி. விக்கி நான் அப்பவே சொன்னேன்ல அவங்க வந்துருவாங்கன்னு, இப்ப பாருங்க. சரிடி, இப்போ அப்படி பார்த்ததுனால தானே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. போங்க. சரி போட்டுமா? இல்ல வேணாம். ஸ்ரீ ஏன்டி இப்படி இருக்கா? எங்க பாரு. ஓ பாரு, ஒரு வழியா வாங்க போங்கன்னு சொல்றதை விட்டுட்டியே. ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை, ஏதோ வெளியால பார்க்குற மாதிரி இருக்குடி. இப்படி வா போ, இல்லை வாடா போடான்னு கூட சொல்லிக்க. ஓ அப்படியா? சரிடா விக்கி. ஏய் என்ன ரேஷ்மா, நேற்று நைட்டு சிவா லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தானே, என்ன நேற்று நைட்டு? பொய் சொல்லாத. ஓ சரிங்க மேடம். இப்படி ஷிஃபா கூட போய் இறங்கிறதுக்கு அவங்க எதுவும் சொல்லலையா? அப்போ உங்க வீட்டில் பேசுறது ரொம்ப ஈஸி போலயே. சத்தியமா தெரியல, ஒருவேளை அன்னைக்கு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா சொல்லுவாங்கல்ல. ஆமால, அப்படியும் இருக்கலாம். சரி என்ன இப்பயே வீட்டில் பேசிடலாமா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணி பேசிட்டாங்கன்னா. கவலை விடு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். நம்ம விக்கிக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி. பண்ணா நல்லா தான் இருக்கும். ஹே இதோ பர்றா, அப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை உனக்கு. இல்ல வர்ஷா. ஹே நடிக்காதடி. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், 2 தங்கமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? கோபிகாவரன் சிஸ்டர், எங்க போனீங்க? ஆளையே காணோம். பிரிட்டி லவ் சிடி சிஸ்டர், ஹாய். ஏஞ்சல் சிஸ்டர், நீங்களும் நல்லா காணோம். ஹாய் அண்ணா சுட்டி சிஸ்டர், கிருஷ்மிதா தங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் சிவா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகாவரன் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், எப்படி இருக்க? லீவ்லாம் எப்படி போகுது? ஹாய் சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனீஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி எப்படி இருக்கீங்க? என்ன நானும் சொல்லி சிஸ்டர், உங்க ஆளையே காணோம். ஹாய் ஜனனி முத்துக்குமார், ஹாய் அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? உங்க 3 குட்டீஸ் என்ன பண்றாங்க? ஹாய் நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்பு ஜானு எப்படி இருக்கீங்க? ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர், அருணா சுஜி எப்படி இருக்கீங்க? ஹாய் அன்சி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? CMVT KKD சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். ஹாய் அம்மு சிஸ்டர், ஹாய் அஸ்வித் குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் நம்ம வீடியோக்கு புதுசா 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க யார் தெரியுமா? நம்ம மோனிஷா மோகன் சிஸ்டரும் லக்ஷனா சிஸ்டரும். லக்ஷனா சிஸ்டர், உங்களுக்கு ஹீமாவின்ற பேர் செமையா இருக்கு, நான் அப்படியே சொல்லட்டுமா? ஆமா அது நல்லா இருக்கு.
அப்புறம் மோனிஷா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு சிஸ்டர், உங்களுக்கு என்னோட வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை நீங்க கமெண்ட் பண்ணிட்டதே நல்லா தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். இதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோக்குள்ள போலாம். இருங்க, நான் அப்படி டெய்லியும் உங்கள் நேம் சொல்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்குதா என்ன? போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் பேசுகிறேன்னா, அப்போது நமக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும்ல, அதனால தான். அப்படி தினமும் உங்ககிட்ட பேசுன மாதிரி இருக்குமே தான் நான் டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுவேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நாங்கள் உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி, கல்யாணம் பண்ணிடலாமா? ஏ வருஷா, போ வருஷா. பரா, நம்ம ரேஷ்மா வெக்கப்படுறாளே. ஆமா, இப்ப நான் ஒண்ணு சொன்னா உனக்கு வைக்க வராதா? வரும், அதானே. ஏய் ரேஷ்மா, இது வரைக்கும் நான் வெக்கப்பட்டிருக்கேனா பட்டிருக்கேனா எனக்கே தெரியலடி. சரி, விக்ரம் நான் விட்டு வெக்கப்பட வச்சிடாதீங்களா? இல்லை வேணாம். ரொம்ப கஷ்டம்டி, நீனும் வெக்கமே பட மாட்டே. அதான் எனக்கே தெரியல. சரி விடு, அது வரும்போது வரும். ஃபோன் அடிக்கிட்டு எடுத்து பேசுடி. ஹே வர்ஷா, என்ன விக்ரம்? என்ன பண்ணிட்டு இருக்க? விக்ரம், எதுக்கா ஃபோன் பண்ண? ஏண்டி ஃபோன் பண்ணா என்ன பண்றேன்னு கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் கேட்டேன். நான் சும்மா ரேஷ்மா கூட பேசிட்டு இருக்கேன். மற்றவங்கலாம்? ஏய், அதான் அந்த ஆகாஷ் ஆக்டர் வந்திருக்காங்கல்ல, அந்த ஷூட்டிங்காக போயிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப நீயும் ரேஷ்மா மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாண்டா. சரி, கேபின் வரைக்கும் வாயேன். எதுக்கு? ஏ வாடி. அப்ப ரேஷ்மா? சிவா பார்த்துப்பான், நீ வா. அப்ப சிவாக்காக தான் நீ என்ன கூப்பிட்டுருக்க? ஏ இல்லடி லூசு, சும்மா உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால கூப்பிட்டேன். இப்ப என்ன கூப்பிட கூடாதா? இல்ல, ஆச்சரியமா இருக்கே, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கியே. ஆமா, எனக்கும் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். ஓ, அப்ப இத்தனை நாளா நீ என்னை பத்தி நினைச்சது கூட இல்ல. ஏ வர்ஷா, என்னடி ஆச்சு உனக்கு? இது சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்ற. ஒன்றும் இல்லை, வை, நான் வரேன். ஏ வர்ஷா. யாருடி? விக்ரம் தான். ஏய், அதுக்கே நீ இப்படி சகிச்சிட்டு சொல்ற? ஒன்றும் இல்லை. என்னாச்சு வருஷா? ஒன்றும் இல்லை, வர சொன்னான். அப்ப போ. போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். போ உள்ளவா. அதான் எங்க அண்ணன் கூப்பிடுறாங்க, போ. ஐயோ, பாரா அண்ணன். ஆமா, போடி. ஏ ஏஞ்சி போறியா? ஐயோ, நானே போயிடுறேம்மா. வருஷா. பாத்தியாம்லி, நம்மள அத்தனை வேலை வாங்கிட்டு ஜாலியா இருக்காளுங்க. ஆமா கேட்டி, கடுப்பா எரியுது அப்படி எனக்கு. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி. என்ன அடிச்சால, இன்னைக்கு அவனை அடிக்க விட மாட்டேன் பாரு. ஆனா கேட்டி, ரம்யா தான் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னாலே. இதுல எதுக்கு நீ ரம்யா விழுக்கிற? இது நமக்குள்ள நடக்கிற விஷயம், நாம பாத்துக்கலாம். அவன் அன்னைக்கு அடிச்சால, அதுக்கு நான் திருப்பி அடிக்க போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? அப்ப சரி, நல்லா ரெண்டு எனக்கும் சேர்த்து விடு. அவ்வளோ ஆத்திரமா வந்துடுங்க பார்த்தாலே. எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? இதுங்கெல்லாம் ஒரு மூஞ்சின்ட்டு. சி, பாரு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹே ரேஷ்மா,